துணை முதல்வர், காரை கல்வித்துறை இயக்குனர் CEO மேடம் மற்றும் செயற்குழு ஆன்றோர் உறுப்பினர்கள் மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஓய்வு பெற்ற முதல்வர், துணை முதல்வர்கள், விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், PSTs and other school teachers, alumni members, முன்னாள் மாணவர்கள், இன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள், பிற பள்ளிகளில் இருந்து வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஆக்சுவலி ஒரு செயலர் அறிக்கை அப்படிங்கறது ஒரு செயலர் தான் வாசிக்கணும். ஆனா நம்ம பள்ளி முதல்வர் வந்து இப்ப புதுசா வந்திருந்ததுனால அந்த பணி எனக்கு படிக்கப்பட்டது. அதனால ஒரு சின்ன ஜஸ்டா கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே முக்காவாசி விஷயத்தை நம்மளுடைய தலைவர் முடிச்சிட்டாரு, எல்லாமே சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த வைர விழா கடந்து வந்த பாதை அப்படிங்கறத ஒரு சின்ன இதுவா இன்னைக்கு எல்லாரும் வந்து ரொம்ப அழகா உட்கார்ந்துருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் உழைத்த உழைப்பு ஆக்சுவலி ஒரு விவசாயி நிலத்துல விதைய போட்டு அது முளைவதை கண்டு மகிழ்ந்து அதற்கு அதை பின்னர் பிடுங்கி நல்ல நிலத்தில் நட்டு அதற்கு உரமிட்டு பூச்சிக்கொல்லி மருந்தடித்து அதன் வளர்ச்சியை கண்டு மகிழ்ந்து அது பயிர் இட்டு பச்சை பிடித்து பயிரிட்டு பின்னர் பழுத்து அதை அறுவடை செய்யும் பொழுது அவனுக்கு இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா? அதே மகிழ்ச்சி தான் உண்மையிலேயே என்று எனக்கு அத்துணை நல்லுள்ளங்களையும் காணும்போது, ஏனென்றால் இது சாதாரண விழா அல்ல. இதில் முன்னாள் மாணாக்கர்களை இணைக்க வேண்டும், இன்னாள் மாணாக்கர்களை இணைக்க வேண்டும், அமைச்சர் பெருமக்கள் இதுபோல் ஆற்றோர் பெருமக்களை நாம் அழைக்க வேண்டும். அதோடு அல்லாமல் இங்கு பணி செய்து எங்களை போற்றி விதைகளை விதைத்து இன்று விருட்சமாக வந்திருக்கும் மரங்களை காண ஆசீர்வாதம் செய்ய வந்திருக்கின்ற முன்னாள் முதல்வர்கள் இவர்களை எல்லாம் இணைக்க வேண்டும். ஒரு பெரும் விழாதான். ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டோம். அதனுடைய செயல்கள் எல்லாம் ஒண்ணு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி அந்த வைர விழா அந்த பாதை கடந்து வந்துச்சு அப்படிங்கிறது ஆக்சுவலி சொல்லும் போது ஒரு நாள் முன்னாடியே சொன்னோம். மேடமும் நானும் பேசிட்டு இருக்கும் போது அந்த ஆபீஸ் ரூம்ல 1963 அப்படிங்கிற ஒரு நம்பர், இன்னமும் அந்த நம்பர் என் கண்ணுக்குள்ள நிக்குது. அத ஒரு நாள் பார்த்தேன். அந்த பார்த்த நாள் என்னைக்குன்னா 26/6/2022. இதோட 2 வருடம் 4 மாதங்கள் ஆகுது. என்ன நான் பார்த்தேன். அப்பதான் மேடம் கிட்ட பேசணும். மேடம் நம்ம ஸ்கூல் வந்து பொலிவிழந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது, இல்லாம இருக்கே. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இங்க வர்க் பண்ண டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு அடைமொழி கொடுத்த அழைத்ததாக எனக்கு ஒரு எப்படி வந்து கல்கட்டா இஸ் தி டையிங் சிட்டி அப்படின்ற ஒரு பேர் இந்தியால இருக்கு. அதுபோல இந்த தேனூர் ஸ்கூல்ல ஒரு டையிங் ஸ்கூல் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப மனமுடைஞ்சிட்டேன். நம்ம படித்த பள்ளிக்கூடம் இப்படி பொலிவிழந்து ஒரு டையிங் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வந்து பிகாஸ் நாங்கெல்லாம் படிக்கும் போது அவ்வளவு ஸ்ட்ரென்த் அப்படியே கிரவுண்ட்ல பார்த்தா அவ்வளவு தலைகள் தெரியும். ஆனா எனக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்ப ஸ்ட்ரென்த் குறையுது. ஆஃப்டர் சம் பீரியட் சம் டிசாஸ்டர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் உடைய கேரக்டர்ஸ் கெபாசிட்டிஸ் எல்லாம் மாறும்போது அந்த ஸ்கூல் வந்து கொஞ்சம் தரம் குறைந்த நிலையில வருது. அப்படி இருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு டையிங் ஸ்கூல்ன்ற நிலைக்கு வரக்கூடாது அப்படிங்கறத முடிவு செய்து நம்ம மாணவர்களுக்காக ஏதாவது செய்யணும் மேடம் அப்படின்னு பேசணும். அப்ப சொன்னா மேடம் அடுத்த வருஷத்தோட இது 60 இயர்ஸ் ஆகும் போது மேடம் நம்ம ஒரு விழா எடுக்கலாமான்னு. தாராளமா செய்ய அப்படின்னு சொன்னாங்க. அந்த இரட்டை வார்த்தை தான் இன்னைக்கு இந்த விழா முழுவதும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு காரணமே சொல்லுவோம். அது ஒரு ஃபிளாஷ், அன்னைக்கு ஒரு பொறி தட்டினதுதான். அந்த நேரம் உடனே வெளியில வந்து தட் இஸ் ஃப்ரைடே. நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த நாள் ஃபர்ஸ்ட் பீரியடோட லாஸ்ட் மினிட்ல தான் என்ன மேடம் கூப்பிட்டாங்க. ஒரு ஆக்சுவலி அவங்க கூப்பிட்டது வேற சர்க்குலர் காட்டி அந்த சர்க்குலர் ஒபே பண்ண கூப்பிட்டாங்க. அப்பதான் நான் யதார்த்தமா அந்த போர்ட்ல அந்த நம்பரை பார்த்தேன். அப்ப ஃப்ரைடே தட் இஸ் அப்ப நான் உடனே என்ன பண்ணேன், 10:30 ஆகும் போது மேடம் நான் ஒரு அலுமினி குரூப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் மேடம். செய்யுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆல்ரெடி அந்த ஸ்கூல்ல நாங்க 6 பேர் அந்த அலுமினி மெம்பர்ஸா இருந்தோம். வெண்ணிலா பிசிக்ஸ் லெக்சரர், மிஸ்டர் அமிர்தலிங்கம் எகனாமிக்ஸ் லெக்சரர், ஏனாதி நான் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், and சதீஷ் குமார் காமர்ஸ் லெக்சரர், and ரமேஷ் சோஷியல் டிஜிடி, and including myself 6 பேர் இருந்தோம். உடனே ஒரு குரூப் ஆரம்பிச்சோம். மேடம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் 1 or 2